Hi guys, நம்மளுடைய followers and subscribers, thanks for your valuable support. இந்த வீடியோவில் நான் இந்த வீடியோ செய்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆல்வேஸ் நம்மளுடைய ஹேட்டர்ஸ் ஓகேவா. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோஸ், நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்காண்டி இல்லை. அடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறீடா நீ டிக்டாக் தானே வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. பட் நம்மளோட யூடியூப் சேனல் ஒன்று இருந்துச்சு, அந்த ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதில் வச்சு நிறைய விஷயம் செஞ்சுருந்தோம். வீக்லி அனலைசஸ், அதில் நிறைய பேர் நல்லாவே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் கெயின் பண்ணாங்க. நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணாங்க. இதெல்லாம் பிடிக்காதவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த சேனலை ப்ளாக் பண்ண வச்சாங்க. இப்போ 2 இயர்ஸுக்கு அப்புறம் அது யூடியூபால் திரும்ப கொடுத்துருக்கான். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு நடந்தது எல்லாமே நல்லது தான். அவங்க அப்படி செஞ்சது, நாம் லைவாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே நமக்கு பெர்ஃபெக்ட். எப்படி இருந்தாலுமே நமக்கு எல்லாமே நல்லா தான் நடந்திருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேச வந்திருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய ஜூன் மந்தினுடைய ஹிஸ்ட்ரி. ஓகே, ஜூன் மந்தில் நாம் என்ன செஞ்சோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த MD4 அக்கௌண்ட், இதனுடைய MD4 அக்கௌண்ட், இப்போ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $128 பண்ணியிருக்கிறேன். இதில் பாருங்கள், லாஸ்ட் டேட் உங்களுக்கு காமிக்கும் ஜூன் 18 நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா MD4 அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட் எடுத்து MD5 அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிறோம். இது லைவ் அக்கௌண்ட், ஃபுஷன் மார்க்கெட். ஓகே, லைவ் அக்கௌண்ட். இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காமிக்கும் நம்மளுடைய ப்ராஃபிட். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0. அப்போ இதில் யோசிக்கலாம், டெபாசிட் 2000 காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி இல்லை. நம்ம ஒரு 1000 பண்ணிட்டு திரும்ப எகைன் ஒரு 1000 பண்ணோம்னு சொன்னால் அதையும் சேர்த்து தான் காமிக்கும் டெபாசிட்டுக்குள்ளுக்கு. ஸோ அதனால தான் அப்படி காமிக்குது. நம்மளோட டெபாசிட் அமௌண்ட் 2000 கிடையாது, 1500. ஓகே, ஸோ அந்த 1500 வச்சு நம்ம $128 ஒரு எப்படி சொல்கிறது, இதில் காமிக்கிறது மந்த்லி தான் இல்லையா. ஸோ அப்போ ஜூன் ஸ்டார்ட்ல இருந்து ஜூன் 18 வரைக்கும் நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா பேலன்ஸ் டேஸ் இருக்குது இல்லையா. ஸோ இன்றைக்கு வரைக்கும் பேலன்ஸ் டேஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த பேலன்ஸ் டேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து நம்ம கொண்டு வந்த ப்ராஃபிட்டோட சேர்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு அந்த $1500 நம்ம இங்கே டெபாசிட் பண்ணியிருக்கணும். நம்ம 1551 காமிக்குது. ஓகே, அதில் ஆல்ரெடி ஒரு $51 இருந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்து காமிக்குது. இப்போ அதே 1500 வச்சு இதில் அந்த பேலன்ஸ் டேஸில் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $171. அதனால் அந்த 72 பாயிண்ட்ஸ் அங்கேயும் ஆல்ரெடி ஒரு சென்ஸ் கணக்கு வந்திருக்கும். ஸோ நமக்கு எல்லாமே ஈக்குவலாக தான் கிடைச்சிருந்துச்சு. ஓகேவா, ஈக்குவலாக தான் கிடைச்சிருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதில் 171 + 128. ஸோ அந்த பேலன்ஸ் எல்லாம் போடும்போது 300 நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, 300 கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 1500க்கு 10% பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் $150. ஓகேவா, நம்ம பண்ணிக்கிறது 300. அப்போ நம்ம பண்ணிக்கிறது 20% என்ன பண்ணிக்கிறோம்னு சொன்னால் இந்த மந்த்துக்குள்ளே நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். 20% பண்ணியிருக்கிறோம். நம்ம கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது சொல்கிறது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மினிமம் உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் இதுக்குள்ள நீ ஏர்ன் பண்ண போகிறது 15%. நம்ம பண்ணிக்கிற 20, அவங்கள சொல்கிறது 15%. அதாவது இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0 ரிஸ்க். என்னை பொறுத்த வரைக்குமே நான் யூஸ் பண்ணுற மெத்தட் 0 ரிஸ்க். ஏன் 0 ரிஸ்க்னா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்மளுடைய கேபிட்டலில் நம்ம வைக்க போகிற ரிஸ்க் ஜஸ்ட் 1% தான். நம்மளோட கேபிட்டல் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரிஸ்கே வைப்போம். நம்மளுடைய எல்லா ட்ரேடர்ஸ்க்கும், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நம்ம எல்லா ட்ரேட்ஸுக்குமே 1% மேலே நம்ம எப்போவுமே போகிறது கிடையாது. அப்படி போகிறதும் இல்லை, போக சொல்கிறதும் இல்லை. குறைய தான் வைங்கன்னு சொல்லுவானே தவிர கூட வைக்க சொல்ல மாட்டேன். பிகாஸ் லேர்னிங் பர்பஸில் இருக்கும்போது நம்ம கூட வச்சு நம்மளுடைய கேபிட்டலை லாஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது சைக்காலஜி ரீதியாக நம்மளை எஃபெக்ட் பண்ணும். ஓகேவா, இப்போது இந்த 20% பண்ணுறது ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எப்படியா நாக்க சொல்லலாம்னு சொன்னால் இந்த கேம்லெஸ், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லக்கில் ட்ரேட் பண்ணுறவங்க. ஓகேவா, ஸோ அப்படியானவங்களை நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஏனெண்டா இப்போது ரியல் அக்கௌண்ட்டை போட்டு 20% சொல்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா, இப்போ இதில் பார்த்தது நீங்கள் 1500க்கு 20% சொல்லும்போது 300. இதே என்கிட்ட ஒரு $15,000 அக்கௌண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு 20% ரிட்டர்ன் சொன்னால் என்னுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி யோசிச்சுங்க. $3,000 நான் மந்த்லி என்ன செய்யலாம், கெயின் பண்ணலாம். பெரிய அக்கௌண்ட் இருந்திருந்தால் இருக்கலாம். சரியா, ஓகே, அதை விட்டுருங்க. இருந்திருந்தால் அப்போ நாம ஃபண்டட் அக்கௌண்ட்ல ரன் பண்ணிருக்கிறோம். கிட்டத்தட்ட 200K அக்கௌண்ட்ல நம்ம ரன் பண்ணிருக்கிறோம். ஸோ அதனுடைய டெய்லி ட்ரோ டவுன், மேக்ஸிமம் ட்ரோ டவுனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ சொன்ன அமௌண்ட்டுக்கு மேலே தான் வரும். ஸோ அந்த ப்ராஃபிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன்,
லைவ்ன்றது காமிச்சாச்சு, நம்மளுடைய ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி காமிச்சாச்சு, எல்லாமே காமிச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நம்மளுடைய கிளாஸஸ் வந்து கொஞ்சம் போஸ்ட்போண்ட் ஆகலாம் பிகாஸ் ஆன் சம் மெடிக்கல் இஷ்யூஸ், என்னுடைய பேர்சனல் மெடிக்கல் இஷ்யூஸ்னால. இப்போ இதில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து காமிச்சிருக்கிறேன். இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 567% வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்குதான் 1 மந்த்துக்குள்ளு. ஓகேவா, அதை லைவாக உங்களுக்கு இப்போ காமிப்பேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலுக்கு இதையும் காமிச்சிடும். ஓகே, நம்மளுடைய போஸ்ட் டெலிகிராமில் ஆல்மோஸ்ட் இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்க, நம்ம ஜூம் லிங்க் போட்டிருக்கோம், சம்மந்தமே இல்லாதனால ஜூம் லிங்க் போட்டிருக்கோம். ஸோ அதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியாலுமோ ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஜாயின் பண்ணால் நம்ம புதுசாக நமக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். மார்க்கெட் வந்துட்டு புதுசாக ஒரு அப்டேட் கொடுக்கும் எப்போவுமே. ஸோ அந்த அப்டேட் வரும்போது நான் அதை வந்துட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துருவேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்தா, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் அப்படி வந்து கொடுத்துருவோம். இப்போ இந்த ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ இதில் இந்த அடிக்கிற இந்த $30 அக்கௌண்ட் தான் அந்த அக்கௌண்ட் லைவ். ஓகேவா, நம்மளுடைய ப்ரௌசரில் இருக்கிறோம். இப்போ லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த அக்கௌண்ட்ன்ற லைவ் பெர்ஃபார்மன்ஸ் 2 இயர்ஸ்லாம் தேவையில்லை, 1 மந்த் கொடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய கேபிட்டல், அதாவது இந்த அக்கௌண்ட் நாம ஸ்டார்ட் பண்ணும்போது $10 ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அதுவும் என்னுடைய அந்த குரூப்ல இருக்குது, நான் டெலிகிராம்லேயும் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஃபோட்டோஸை செக் பண்ணுங்க, போஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. இப்போ இதில் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்துக்குள்ள 567%. எப்படி இந்த நாம அங்கே பண்ணினது ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணது ஜஸ்ட் ஒரு 20% தான் பண்ணியிருக்கிறோம். இங்கே காமிக்கிறது 500. ஓகேவா, 100% எல்லாம் தாண்டி 500% மந்த்துக்குள்ள. ஆனால் இந்த மெத்தடை வந்து ஏன் ப்ரோ நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணலைன்னு கேட்டால், இது வந்து டெஸ்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம். இப்போதைக்கு இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹார்ட் பிரேக் பண்ணணும். ஸோ இப்போ மெடிக்கல் இஷ்யூன்னு சொன்னது வந்து என்ன சொன்னால், அந்த ஹார்ட் பிரேக் எல்லாம் பண்ணதுனால டிஸ்பிளே டைம் வந்து கூடிடுச்சு. ஓகேவா, அதனால தான் இந்த இஷ்யூ. இப்போ இந்த பெர்சன்டேஜ் நம்மளோட ரியல் அக்கௌண்ட்ல வந்திருந்தால் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து என்ன செய்வேன், அது சக்ஸஸாக இருந்தால் நான் கட்டாயமாக வந்து என்ன செஞ்சிடுவேன், கொடுத்துருவேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்த ஒருத்தர் இப்போ இருக்கிறவர கரண்ட் சிச்சுவேஷன், லாஸ்ட் பேட்சில் இருக்கிறவர் என்ன லேர்ன் பண்ணுறாரோ அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறது நான் கொடுத்துருவேன். பட் நான் சொல்கிற ரூல்ஸ் படி என்னோட என்ன செய்யணும், என்ன ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது எனக்கு ட்ரேட் எடுத்தது போடணும், ட்ரேட் ஹிஸ்ட்ரி போடணும், அவங்களோட லொஸ் காமிக்கணும், ப்ராஃபிட் காமிக்கணும். இதெல்லாம் காமிச்சாங்கன்னு சொன்னால் தான் அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அதை வந்து நான் என்ன செஞ்சுக்குவேன், அவங்கள வந்துட்டு நான் கைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா, அடுத்தது இதில் பாருங்க, இப்போ நம்மளுடைய லைவ் அக்கௌண்ட், இப்போ இதில் வந்து வித்ரோல் நடந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இப்போ நம்ம இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிற இருக்க போகிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 1556. இதுதான் நம்ம இந்த மாதம் திரும்ப ஜூலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது. இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுக்க முடியும், நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்றதும் உங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, கியூட் ஹேட்டர்ஸ், இப்பயும் உங்களுக்கு ஏதாச்சும் சாட்டிஸ்ஃபைட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்ல என்ன செய்யுங்க, உங்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்திட்டு போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.